தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும். இன்றைய நிகழ்வு எண் 2178. திருக்குறள் களம். நிகழ்வு எண் 2178. நாள் 12/6/2026. வெள்ளி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. இடபம் 14. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய குரலும் பொருளும் வழங்க இருக்கின்ற சகோதர மாணவ மணிகளையும், இசைப்பாடல் வழங்க இருக்கிற தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும், செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக இன்றைய நிகழ்வு எண் குரல். இன்றைய நிகழ்வு எண் குரல் புல்லறிவன்மை அதிகாரத்தினுடைய 8வது குரல். ஏவவும் செய்கலான் தான் தீரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய். சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 12ஆம் நாள். இதே நாளில் 1817ஆம் ஆண்டு ஆரம்பகால மிதிவண்டி தாண்டி குதிரை கால் ட்ரைஸ் என்பவரால் இயக்கப்பட்டது. 1830ஆம் ஆண்டு 34,000 பிரெஞ்சு படைகள் அல்ஜீரியாவை அடைந்ததில் இருந்து பிரெஞ்சு குடியேற்றம் அந்நாட்டில் தொடங்கியது. 1898ஆம் ஆண்டு பிலிப்பீன்ஸ் ஜப்பானிடமிருந்து விடுதலை பெற்றதாக எமிலியோ அகுயில்டா அறிவித்தார். 1899ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் விஸ்கான்சின் மாநிலத்தில் சுழல் காற்று தாக்கியதில் 117 பேர் உயிரிழந்தனர். 2002ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் 4 மாநிலங்களில் பெண்கள் பொதுத் தேர்வில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது.
1937 ஆண்டு பல்கேரியாவில் அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1942 ஆண்டு ஆன் பிராங்க் தனது 13வது அகவையில் ஒரு நாட்குறிப்பை பெற்றார். 1964 ஆண்டு இன ஒதுக்கலுக்கு எதிராக குரல் கொடுத்தவரும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவருமான நெல்சன் மண்டேலாவுக்கு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் ஆயுள் கால சிறை தண்டனை விதித்தது. 1967 ஆண்டு சோவியத் ஒன்றியம் வெனரோ 4 விண்கலத்தை வெள்ளிக்கோளை நோக்கி ஏவியது. வேறொரு கோளின் வளிமண்டலத்துக்குள் சென்று தகவல்களை பூமிக்கு அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவாகும். 1991 ஆண்டு உருசியாவில் முதல் தடவையாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவர் பதவியேற்றார். 1993 ஆண்டு நைஜீரியாவில் தேர்தல் இடம்பெற்றது. ஆனால் இது பின்னர் ராணுவ அரசால் செல்லாமல் ஆக்கப்பட்டது. 1999 ஆண்டு நேட்டோ தலைமையிலான ஐநா அமைதிப்படை கொசோவாவினுள் நுழைந்தது. 2003 ஆண்டு தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்புக்கு தமிழக அரசு தடை விதித்தது. 2006 ஆண்டு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு துப்பாக்கிச் சூட்டில் தொழிலாளர்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர், 5 பேர் காயமடைந்தனர். 2017 ஆண்டு வடகொரியாவில் 17 மாதங்கள் தங்கியிருந்த நிலையில் ஆழ்மயக்கத்தில் நாடு திரும்பிய அமெரிக்க மாணவர் ஓட்டோ வார்பியர் ஒரு வாரத்தில் உயிரிழந்தார். 1895 ஆண்டு நேசமணி அவர்கள் பிறந்தார்கள். இதே நாளில் இந்திய விடுதலை போட்ட செயற்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான ஜி. வடிவேலு குழந்தைகள் எழுத்தாளர் தமிழக எழுத்தாளர் குழந்தைகள் எழுத்தாளர் வாண்டுமாமா 2014 ஆண்டு காலமானார். தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நன்றி தெரிவிக்கின்ற நாயை பற்றி ஒரு பாடல் பாவலரேர் குழந்தைகளுக்காக. நாயினிடத்தும் நற்குணம் உண்டு, நன்மையை செய்தால் நன்றியை காட்டும், வாயில்லாத உயிர்களை போல தம்பி தங்கைகளே நாம் வாழ்வு காட்ட வேண்டுமன்றோ தம்பி தங்கைகளே. நாயினிடத்தும் நற்குணம் உண்டு, நன்மையை செய்தால் நன்றியை காட்டும், வாயில்லாத உயிர்களை போல் தம்பி தங்கைகளே நாம் வாழ்வு காட்ட வேண்டுமன்றோ தம்பி தங்கைகளே. அன்பு செய்தால் அனைத்து மகிழும், அடிக்க வந்தால் கடிக்க முயலும், முன்பு செய்த நன்மை நினைந்து தம்பி தங்கைகளே. அன்பு செய்தால் அனைந்து மகிழும், அடிக்க வந்தால் கடிக்க முயலும், முன்பு செய்த நன்மை நினைந்து தம்பி தங்கைகளே நம் முகத்தை முகரும் நாயின் அறிவை நினைந்து பாருங்களே. நம் முகத்தை முகரும் நாயின் அறிவை நினைந்து பாருங்களே. தவள சோற்றின் கடனைகளுக்கே காவல் செய்து கடமை தீர்க்கும், கவல சோற்றின் கடனை கழிக்க காவல் செய்து கடமை தீர்க்கும், அவலம் போக்க உதவினோர்க்கு தம்பி தங்கைகளே தமிழ் யார்தான் இப்படி நன்மை செய்வார் அறிந்து கூறுங்களே. நம்மில் யார்தான் இப்படி நன்மை செய்வார் அறிந்து கூறுங்களே. நாயினிடத்தோ நற்குணம் உண்டு, நன்மையை செய்தால் நன்றியை காட்டும், வாயில்லாத உயிர்களை போல தம்பி தங்கைகளே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமன்றோ தம்பி தங்கைகளே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமன்றோ தம்பி தங்கைகளே. நன்றிங்க ஐயா, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல் தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, தொடர்ந்து கள்ளமேடு கானக்குயில் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் மதுரை சந்திரன் அவர்கள் பாடல். பொன்னுலகம் அழைக்குதடா, போர் முரசு முழங்குதடா, கண்ணுருக்க காலம் ஏதடா, ஓ வீரன்னே கைகளில் தீப்பந்தம் ஏந்தடா, பட்டதெல்லாம் போதுமடா, பட்டு மரம் காணுமடா, பாடுபட்டு கண்டது என்னடா, ஓ வீரன்னே பட்டினியின் பிள்ளை நாமடா, சோலைவன பூமி எல்லாம் பூக்க வச்ச நாம மட்டும் பாலவனமாகி விட்டோமே, ஓ வீரன்னே பஞ்சத்துக்கே வாக்கப்பட்டோமே, சோலைவன பூமி எல்லாம் பூக்க வச்ச நாம மட்டும் பாலைவனமாகி விட்டோமே, ஓ வீரன்னே பஞ்சத்துக்கே வாக்கப்பட்டோமே, மூச்சிருந்தும் சடமானோம் மொழியிருந்தும் குருடானோம்,
பேச்சிருந்தும் ஊமைகளானோம். ஓ வீரன்னே பிறந்ததுமே அடிமைகளானோம். பொன்னுலகம் அழைக்குதடா, போர் முரசு முழங்குதடா, கண்ணுறக்க காலம் ஏதடா, ஓ வீரன்னே கைகளில் தீப்பந்தம் ஏந்தடா. வாழ்க்கையோடும் சேராம சாவோடும் சேராம ரெண்டு கட்ட ஜென்மம் எடுத்தோம். ஓ வீரன்னே நித்தம் நித்தம் செத்து பொழைச்சோம். வாழ்க்கையோடும் சேராம சாவோடும் சேராம ரெண்டு கட்ட ஜென்மம் எடுத்தோம். ஓ வீரன்னே நித்தம் நித்தம் செத்து பொழைச்சோம். ஆள்பவனின் கால் செருப்பாய் அடிமைகளாய் வாழ்ந்திருந்தோம். எவனுக்கு இதுவரை வாழ்ந்தோம். ஓ வீரன்னே நமக்காக நாம் இனி வாழ்வோம். ஆள்பவனின் கால் செருப்பாய் அடிமைகளாய் வாழ்ந்திருந்தோம். எவனுக்கு இதுவரை வாழ்ந்தோம். ஓ வீரன்னே நமக்காக நாம் இனி வாழ்வோம். சாமியோ ஆசாமியோ சங்கடங்கள் தீர்க்கவில்லை. பூமிக்கு நீ சாமி யாரடா, ஓ வீரன்னே புதிய சாமி நாமதானடா. சாமியோ ஆசாமியோ சங்கடங்கள் தீர்க்கவில்லை. பூமிக்கு நீ சாமி யாரடா, ஓ வீரன்னே புதிய சாமி நாமதானடா. அடிவானம் மின்னுதடா, இடிமேகம் முழங்குதடா, புது யுத்த வெள்ளம் பாரடா, ஓ வீரன்னே புறப்படுவோம் எழுந்து வாங்கடா. அடிவானம் மின்னுதடா, இடிமேகம் குமுறுதடா, புது யுத்தம் வெள்ளம் பாரடா, ஓ வீரன்னே புறப்படுவோம் எழுந்து வாங்கடா. பொன்னுலகம் அழைக்குதடா, போர் முரசு முழங்குதடா, கண்ணுருக்கம் காலம் ஏனடா ஏதடா, ஓ வீரன்னே கைகளில் தீப்பந்தம் ஏந்தடா. அழைத்ததுக்கு நன்றி அனைவருக்கும். நன்றி. நல்ல பாடல் வழங்கிய கான கோயிலுக்கு நன்றி பாராட்டி இரண்டாம் பகுதிக்குள் செல்கிறோம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திருக்குறள் களம். இன்றைய நிகழ்வு எண் 2178, நாள் 12/6/2026, வெள்ளி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 14. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் கா. மணிமேகலை அவர்கள். விலங்கியல் துறை பேராசிரியர் பணி நிறைவு. ஆட்சிக்குழு உறுப்பினர், பெரியார் பல்கலைக்கழகம் மேனாள் உறுப்பினர். தமிழ் ஆர்வலர், பேராசிரியர், தமிழ் மாமணி, பேராசிரியர் ரத்னா, குரல் நெறி காவலர். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமூலரும் திருக்குறளும். அம்மா என்ன பேச போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் முன்பு நாம் சிந்திக்க வேண்டி எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு திருமூலரும் திருக்குறளும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் மனித வாழ்வினுடைய உயரிய நெறிகளை எடுத்துரைத்த இரண்டு பெரும் புதையல்கள் திருமூலரின் திருமந்தமும் திருவள்ளுவருடைய திருக்குறளும். இவை இரண்டும் வெவ்வேறு நூல்களாக இருந்தாலும் மனித வாழ்வை மேம்படுத்தும் உயரிய சிந்தனைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து விளங்குகின்றன. இந்த சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் மணிமேகலை அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அம்மா, தளம் இப்பொழுது உங்கள் கையில். தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். வாருங்களம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு காரணங்களால் என்னால் உங்களுடன் இணைய முடியவில்லை. இதுவே உண்மை. இப்போ உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நானும் விரும்புகிறேன். இன்று திருமூலரும் திருக்குறளும் என்ற தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். திருமூலர் என்பவர் யார்? பெரும்பாலானவர்களுக்கு அவரை பற்றிய ஒரு பெரிய அறிவு கிடையாது. ஏனென்றால், அறிவு என்றால் தவறாக எண்ண வேண்டாம், ஆராய்ச்சி கூறியவர்கள் மட்டுமே அதனை காண்பர். ஏனால் ஆன்மீகம் சார்ந்தது. அதனை விரும்புபவர்கள் மட்டுமே திருமூலரையும் அவரை சார்ந்த அந்த நாயன்மார்கள் போன்றவர்களையும் தேடி தேடி அலைந்து தங்களுடைய கருத்துக்களை சேகரித்து
பேச விழைகிறார்கள். ஆனால் இங்கு நான் இந்த திருமூலரை திருக்குறளோடு சேர்த்து வள்ளுவ பெருந்தகையும் இவரும் எந்த வகையில் ஒத்து இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பினை மேற்கொண்டிருக்கிறேன். திருமூலர் பற்றிய ஒரு சிறு முன்னுரை. நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தமது வாக்குமூலத்தில் குடிமண்ணு சாத்தனூர் கோ குலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு என்கிறார். அதனாலதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா இவருக்கு திருமூலர் என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது. இவரது உண்மையான பெயர் நமக்கு தெரியவில்லை. அதற்கு ஏற்ற எந்த சான்றுகளும் நம்மிடம் கிடையாது. இவர் இயற்றிய திருமந்திரம் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் இவர் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் வழி வழியாக கூறப்பட்டு வந்தாலும் அனைத்திற்கும் தகுதியான சான்றுகள் நம் வசம் கிடையாது. இருந்தாலும் இதனை தவறு என்று நம்மால் ஒதுக்கிவிடவும் இயலாது. இதனை திருமூலர் அவர்களே தமது திருமந்திரத்தில் இருந்தேன் காயத்தில் எண்ணிய கோடி இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே என்று குறிப்பிட்டுகிறார். இருந்தேன் காயத்தில் எண்ணிய கோடி இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் மிக பெரிய யோகி மட்டுமல்ல, அட்டமா சித்திகள் பெற்ற அதிசய சித்தர். இவர் திருக்கைலாய மலையில் இருந்து திருவாவடுதுறை திருத்தலத்தை அடைந்து அங்குள்ள ஈசனிடம் வணங்கி தம்முடைய பாடல்களை இயற்றியதாகவும் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை இயற்றியதால் அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அவரது பாடல்கள் திருமந்திரம் என்று தொகுக்கப்படுகின்றன. இவர் திருக்கையிலையில் இருந்துதான் வந்தார் என்பதற்கு ஆதாரமாக கொள்ளப்படுவது சேக்கிழார் பெருமானின் திருத்தொண்டர் புராணத்தில் காணப்படும் கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருதும் மூலன் என்ற வரிகளாகும். இதில் மூலன் என்று எங்கிருந்து வந்தது? ஏனெனில் அவருடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக மூலன் என்ற இடையன் இறந்துவிட அந்த ஆணிரைகளை வீட்டிற்கு கொண்டு செல்ல இயலாமல் அவை அனைத்தும் அரண்டு மிரண்டு காட்டில் ஓடிக்கொண்டிருக்க அவற்றை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை தான் மேற்கொள்ள வேண்டுமே என்று அவர் அட்டமா சித்திகளில் ஒன்றான கூடு விட்டு கூடுவாய்தல் மூலமாக மூலனின் உடலில் தன் உயிரை செலுத்தி கொண்டு தனது உடலை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஆணிரைகளை அந்த இடத்தில் கொண்டு சேர்க்கிறார். அவ்வாறு சேர்க்கும் பொழுது அந்த மூலனின் மனைவி என்ன சொல்றானாக்கா, தன்னுடைய கணவன் வந்து விட்டான் என்று அவள் நினைத்து கொண்டு அவனிடம் பேச விழையும் பொழுது திருமூலர் தம்முடைய தவற்றை உணர்ந்த அடடா நாம இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை விடுத்து வெளியேறுகிறார். அவருடைய பேச்சு மற்ற செயல்கள் அனைத்துமே மூலனை ஒத்து இருக்கவில்லை. ஊரார் அனைவரும் அந்த மனைவியிடம் சொல்லுகிறார்கள், அம்மா இது உன்னுடைய கணவன் இல்லை போல் தெரிகிறது, அவர் செல்லும்படி செல்ல விட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டார். இவர் திரும்பி தன்னுடைய இடத்துக்கு வந்து தன்னுடைய உடலை தேடும் பொழுது அவருடைய உடல் அங்கு கிடைக்கவில்லை. ஆகையினால் அவர் என்ன செய்யறார்னா மூலனின் உடலிலேயே தங்கி விடுகிறார், தன்னுடைய உயிரை நிறுத்தி கொண்டு விடுகிறார். அதனால் தான் இவர் திருமூலர் என்று அழைக்கப்படுவதாகவும் தெரிகிறது. திருமூலர் தனது திருமந்திரத்தில் அவரது காலத்தை காட்டியிருக்கிறார். நந்தி அருள் பெற்ற நாதனை நாடிடில் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மறையாமே என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலம் தொல்பெரும் பழமை வாய்ந்தவர் என்பதும் நமக்கு புரிகிறது. திருமூலரால் அருளப்பெற்ற இந்த திருமந்திரம் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக அமைந்திருக்கிறது. இவர் 63 ஒருவராகவும் ஏற்கப்பட்டார். இதனை சுந்தரர் அவர்கள் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிடுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தவிர திருமந்திர அதிகார அமைப்புகள், அதில் காணப்படும் சில தலைப்புகள், சில சொற்றொடர்கள் போன்றவை திருக்குறள் அதிகார அமைப்புகளை போல காணப்படுவதால் இவர் திருவள்ளுவ பெருந்தகைக்கு பிந்தைய காலத்தவராகவும் இருக்கலாம் என்றும் நாம் கருத ஏதுவாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும்
இவர் குறைந்தது 1500 ஆண்டுகளுக்கு முந்தையவர் என்பது தெளிவாகிறது. திருமந்திர பாடல்கள் அனைத்தும் மிகவும் எளியவை, இனியவை, நம்மை படிக்க தூண்டுபவை, வாக்கு வளம் நிறைந்தவை. நம் உள்ளத்தை கோவிலாகவும் ஊன் உடம்பை ஆலயமாகவும் முதலில் கூறியவர் திருமூலர். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமந்திர சொற்றொடர் இதனை தெளிவாக காட்டுகிறது. தவிர இந்த உலகம் மாயைகளால் நிறைந்தது, நிலையற்றது என்று பொருள். இந்த உடல் பொய்யானது. உண்மை தன்மையை உரைத்த முதல் தமிழ் கவிஞர் இவரே ஆகும். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என பாடி மனிதத்துவத்தின் மகத்துவத்தை புரிய வைத்த மனிதர் திருமூலர். இந்த திருமந்திர பாடல்கள் அனைத்திலும் மூச்சு பயிற்சி, இறையருள் சிந்தனை. இறையருள் என்றால் பெரும்பாலும் சித்தர்கள் அனைவரும் சிவனையே எண்ணுபவர்கள். இறையருள் சிந்தனை, அறிவை பயன்படுத்தும் முறை, அடுத்தவர்க்கு உதவிடும் உள்ளப்பாங்கு, இவை குறித்து அதிகமாக பகிரப்படுகிறது. இவரது மந்திர மணி வாக்குகளில் முதன்மையானது ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற பண்பு. உலக மக்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தினர் என்ற உயரிய நோக்கம் இவரது இந்த வரிகளில் வெளிப்படுகிறது. இவர் இறைவனை உள்ளம் தாண்டி கல்லிலும் செம்பிலும் தேடி அலையாதீர்கள், அவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் என்று கூறுகிறார். இறைவனை புற வெளிகளில் தேடுபவர்களை வீணர்கள் என்றும் மூடர்கள் என்றும் ஏசுகிறார். உள்ளத்தின் உள்ளே பல தீர்த்தங்கள், மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகெட, பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, கள்ள மனம் உடை கல்வி இலாரே என்று பாடுகிறார். அவர்களை ஏசுகிறார். இறைவனை எங்கேயும் தேடாதே, அவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்று. இறைவன் அறிவு வடிவானவன் என்கிறார். அறிவே இறைவன் என்றும் அவர் கூறுகிறார். அறிவு வடிவு என்று அறியாத என்னை அறிவு வடிவு என்று அருள் செய்தான் நந்தி என்கிறார். நம்ம எல்லாருக்கும் அன்பே சிவம் அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனால் திருமூலர் என்ன சொல்றாரு? அறிவு வடிவானவன், அறிவு வடிவு என்று அறியாத என்னை அறிவு வடிவு என்று அருளச் செய்தான் நந்தி என்று குறிப்பிடுகிறார். நந்தி என்பது இங்கு சிவனை குறிக்கும். வேதங்கள் அனைத்துமே இறைவனை அறிவு வடிவானவன் என தீர்க்கமாக குறிப்பிடுகின்றன. அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈறுகள் தாமே என்று திருமூலர் தெளிவாக கூறுகிறார். அறிவுக்கு அழிவு கிடையாது, ஆக்கமும் கிடையாது. அறிவுக்கு அறிவு, அதற்கு மேற்பட்ட எதுவும் இல்லை, ஆதாரம் இல்லை. அறிவை தெரிந்து கொண்டு தெளிகிறது என்று மறைநூல்கள் அனைத்தும் கூறுகின்றன என்று திருமூலர் தெளிவாக கூறுகிறார். இறை என்பது அறிவு மட்டுமன்று, அன்பின் உரு. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்று தொடங்கி அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் என்று அந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார். இந்த அன்பு சிவம் என்று தான் உணர்ந்த பிறகு நம் ஜீவனானது சிவமயமாகிறது என்றும் இதுவே நிட்டை என்றும் பகிர்கிறார். சிவயோகம், தவம், அறம், புண்ணியம் போன்றவை மிக கடுமையானவை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஒருவரிடம் உண்மையான அன்பு செலுத்துதலும் அறம், அதுவே தவம், அதுவே யோகம் என்கிறார். இறைவனுக்கு எந்த விதமான அலங்கார பொருட்களும் நமக்கு தேவைப்படாது. அவனுக்கு உண்மையான உள்ளம், அதுவே நிறைவை தரும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. எனவே நாமும் எந்த வேறுபாடும் இன்றி அறம் செய்தல் வேண்டும், அன்பு செலுத்துதல் வேண்டும். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று அந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார்.
தவிர கடவுளிடம் ஆசை வைக்காதே என்றும் நமக்கு கூறுகிறார். நம்மள என்ன சொல்றோம்? கடவுள்னா ஒன்று கும்பிடுவோம், கோயில் கோயிலா போவோம், பிரார்த்தனைகளாக செய்து கொண்டிருப்போம், பரிகாரங்களாக செய்து கொண்டிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கேட்கறதுக்காக கோயில் கோவிலா நம்ம என்ன செய்யறோம்? தெரிந்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் பைத்தியம் போல அவனையே நினைத்து கொண்டே இருப்பார்கள். சிவநாமமாக இருக்கட்டும், முருகனாகட்டும், எந்த கடவுளை அவர்கள் நினைத்தாலும் அந்த கடவுளின் நாமங்களையே தன்னுடைய உள்ளத்தில் எழுதி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவனை நாம் காண மாட்டோமோ என்ற ஆசையோடு காணப்படுவார்கள். ஆனால் திருமூலர் என்ன சொல்றாரு? கடவுளிடம் நீ ஆசை வைக்காதே. ஆசை என்பது ஒரு பற்று. அனைத்து பெருமக்களும் மனிதர்களின் துன்பங்களுக்கு பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை இதுதான் காரணம்னு சொல்றாரு. ஆனா திருமூலர் இதுக்கு மேல ஒரு படி போயிட்டார். நீ இறைவனிடம் வைக்கக்கூடிய ஆசை கூட ஆசைதான், அதுவும் துன்பத்திற்கு காரணம். இறைவன் நம்மள பாப்பாரா? பார்க்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன வேண்டும்? எனக்கு எப்பதான் கண்ணு துறப்பியோன்னு வேண்டும். இறைவன் அருள் பாலித்தான் என்று பல்வேறு சான்றுகள் இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் அது எதுவுமே ஒத்து வருவது கிடையாது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, இறைவன் பாலும் நீ ஆசை கொள்ளாதே. அந்த ஆசை என்பது புறப்பற்று, அன்பு என்பது அகப்பற்று, உள்ள உணர்வு. ஆகவே நீ இறைவனிடம் கூட அன்பு வையுங்கள், ஆசை வைக்காதீர்கள், அதுவே சிறப்பு என்று கூறி தனது தத்துவ முத்திரை இங்கு பதிக்கிறார். திருமந்திர தொகுப்புகள் அனைத்தும் 9 தந்திரங்களாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப திருக்குறள்ல என்ன சொல்றோம்? அதிகாரங்கள், பொருட்பால், அதே மாதிரி இன்பத்துப்பால், வரிசையா ஒண்ணா நம்ம சொல்றோம் இல்லையா? முப்பால் அப்படின்னு சொல்றோம் திருக்குறள். அதே போல அந்த தொகுப்புகளை என்ன சொல்றாருன்னாக்கா தந்திரங்கள் என்று கூறுகிறார். அந்த எத்தனை தந்திரங்கள் இருக்கின்றன என்றால் 9 தந்திரங்கள். அந்த 9 தந்திரங்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் உள் தலைப்புகள் காணப்படுகின்றன. அந்த உள் தலைப்புகள் பல, எண்ணற்றவை. அவற்றில் சில திருவள்ளுவரோடு ஒத்து செல்லக்கூடியவை. என்னென்ன தலைப்புகள்னாக்கா கல்வி, கல்லாமை, வாய்மை, ஊழ், பொறையுடைமை, பிறன்மனை நயவாமை, இன்னும் பல இது போலவே இருக்கின்றன. பொதுவாகவே மந்திரங்கள் என்பவை நமக்கு தெரிந்த சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருதத்துல இருக்கும். நமக்கெல்லாம் அது புரியக்கூட புரியாது. அவை அந்த உச்சரிப்புகள், உச்சாடனங்கள் நாம் சொல்ல 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 அவற்றின் ஒலியின் வேறுபாடுகளும் அழுத்தமும் பல்வேறு நன்மைகளையும் தீமைகளையும் செய்ய வல்லவை. ஆனால் திருமூலரது மந்திரங்கள் அனைத்துமே தமிழால் இயற்றப்பட்டவை. இந்த செந்தமிழ் திருமந்திரங்கள் பல வகையான உடலில் காணப்படக்கூடிய சக்கரங்கள், அட்சர அமைப்புகள் இவற்றை கொண்டவை. அதன்பால் நம்முடைய மூச்சின் மூலமாக அவற்றை மிக எளிதாக நாம் கூற முடியும். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே என தான் அருளிய மந்திரங்கள் அனைத்தும் தமிழ் மந்திரங்கள் என்பதை இங்கு எடுத்து காட்டுகிறார். திருமந்திரத்தில் காணப்படும் தந்திரங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். திருமந்திரத்தில் காணப்படும் தந்திரங்கள் 9 வகை. அந்த தந்திரங்களில் என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை போன்ற பலவற்றோடு வான் சிறப்பு, ஆட்சி முறை, ஒழுக்கம், அறம், கல்வி, அன்புடைமை, கேள்வி, கல்லாமை, இப்படி பல தொகுப்புகள், அதாவது ஒவ்வொரு பிரிவு காணப்படுகிறது. இது அரசியல், பொதுநலன் போன்றவற்றை உணர்த்தும் பாடல்களை கொண்டு காணப்படுகிறது. முதலாவது தந்திரம். இரண்டாவது தந்திரத்தில் இறை நிலைப்பாடு, படைத்தல், காத்தல், அழித்தல், குரு மேன்மை, குரு நிந்தனை, பெரியாரை துணைகோடல் போன்ற பல பகுதிகள் காணப்படுகின்றன. மூன்றாம் தந்திரத்தில் யோகம், தியானம் இவை குறித்து காணப்படுகிறது. நான்காம் தந்திரம் பல்வேறு சக்கரங்களை அவற்றின் நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்துகிறது. ஐந்தாம் தந்திரம் சன்மார்க்க நெறிகளை கூறுவதாக அமைகிறது. ஆறாம் தந்திரம் சிவகுரு தரிசனம், துறவு, தவம், அருளுடைமை,
பக்குவன், அபக்குவன் இவற்றை உள்ளடக்கியது. 7ஆம் தந்திரம் பல்வேறு ஆதாரங்கள், லிங்கங்கள், அருள் ஒளி, சமாதி கிரியை, கூடா ஒழுக்கம் போன்றவற்றை குறிப்பிடுவதாக அமைகிறது. 8ஆம் தந்திரம் பல்வேறு வேத நிலைகள், முக்தி, பக்தி இவற்றை குறிப்பிடுகிறது. 9ஆம் தந்திரம் குரு தரிசனம், ஞான குரு தரிசனம், பிரணவ சமாதி, ஒளி போன்றவற்றோடு ஊழ், சிவ தரிசனம் போன்றவற்றை உள்ளடக்கி காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நான் இங்கு விரிவாக கூறவில்லை. ஒவ்வொரு தந்திரத்திலும் இருக்கக்கூடிய சில பகுதிகளை மட்டுமே இங்கு குறிப்பிட்டு இருக்கிறேன். முதல் தந்திரம் இந்த தொகுப்பில் உபதேசம் தொடங்கி நிலையாமை, கல்வி, செல்வம், கல்லாமை போன்ற பல பகுதிகள் இதில் காணப்படுகின்றன. ஆட்சி முறை, அறம், அறத்தின் சிறப்பு, தானம், தானத்தின் சிறப்பு, வான் சிறப்பு இதெல்லாம் பொதுவாக சமுதாயத்தில் காணப்படக்கூடிய பகுதிகள். இவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சமுதாய பண்புகளோடு ஒட்டிதான் ஆன்மீகம் செல்ல வேண்டும். அதனால இதை பற்றி அவர் இந்த பகுதிகளில் கூறுகிறார். முதல் தந்திரத்தில் காணப்படக்கூடிய பொருள், பரம்பொருளாகிய இறைவன் மனிதர்களின் உடலில் உயிராக வந்து நிலைப்படுகிறான். அவ்வாறு அவன் வரும் பொழுது அருள் ஒளியை நம்முள் செலுத்துகிறான். ஆனால் அந்த அருள் ஒளியினை நாம் உணர்வது கிடையாது. மனிதர்கள் தான். உள் ஒளியை நாம் உணர்ந்து விட்டால் இறையருள் நமக்கு எளிதாக கிடைக்கும். ஏனெனில் திருமூலர் ஆன்மீகவாதி. அவர் இறையருளை பற்றித்தான் அதிகமாக பேசுவார். ஆக இறைவன் நம்முள்ளே உறைந்து இருந்தாலும் அதனை அறியாத நாம் என்ன செய்கிறோம்? அதனை விடுத்து புறப்பொருள்களை தேடி தொடர்ந்து அலைந்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நமது இடையரா பாசம், என்ன உறவுகள் அப்படின்னு வந்த உடனேயே நமக்கு பாசம் வந்து விடுகிறது. அந்த பாசம் நீங்கிட நாம் பதியை நாட வேண்டும். பதி என்றால் சிவன், இறைவன். அந்த பதியை நாடும் பொழுது அவனே நமக்கு ஞான குருவாக அமைகிறான். ஞான குருவாக அமர்ந்து நம்மை அவன் வழி நடத்தி செல்லுவான். ஆனா அது எளிதா? இறைவனை நாடு அப்படின்னா தினம் ஒரு விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம், 2 பாட்டு சொல்லுவோம், நம்ம எல்லாருமே இந்த கர்ம வினைகளை எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா மனசுல இருந்து வெளியில எடுத்து போடுறது கிடையாது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே உணர்வு. எல்லாத்த பத்தும் ஆசைப்படணும், அவனை போல நாம இருக்கணும், அவனை விட மேல இருக்கணும். இதுதான் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வினை பயன்கள் அனைத்தையும், பாச பிணைப்புகளையும் நாம் அறுத்தெறிய வேண்டுமானால் ஞான குருவானவன் தேவைப்படுகிறான். அந்த ஞான குரு நம்முள்ளேதான் இருக்கிறார். இந்த பிறவி பிணி அறுக்கும் மேன்மையான புனித நிலையினை கொடுப்பவன் நம்முள்ளே உரைகின்ற இறைவன். இவ்வாறு யோக நிலை பெற்றவர்களே சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பேரின்ப ஞானிகள் என்றும் போற்றப்படுகின்றனர். ஏன் அவர்கள் பேரின்ப ஞானிகள்? இறைவனை அறிந்து விட்டார்கள். இறைவன் நமக்கு தரக்கூடிய அனைத்தையும் கொடுக்கிறான். நாம் அவனிடம் உள்ளன்போடு இருந்து வந்த வழியை நல்வழியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய இடத்தை அடைவோம். மனித பிறவி அனைத்தும் பிறப்பும் இறப்பும் நிறைந்தது. இறப்பில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், நல்ல பெயரை எடுக்க வேண்டும், இறையோடு ஒன்று இணைந்து நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எங்க கொண்டு வர்றாரு? ஆன்மீக ஒளிவட்டத்திற்குள்ளவர் கொண்டு வருகிறார். இந்த சிவலோகம் கண்ட சித்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, முக்தர் தம் முக்தி முதல் 36ங்கிறார். அதாவது சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தார் என தொடங்கி முத்தர்தம் முக்தி முதல் 36 என்கிறார். இந்த பாடல்ல 36 என்பது என்ன? முக்திக்கு முதலான 36 தத்துவங்கள், அதைத்தான் அவர் இங்கு 36 என்று குறிப்பிடுகிறார். கடந்தவர்கள், சிவனை ஜீவனுக்குள்ளே உணர்ந்தவர்கள், இவர்கள் தாங்களே சிவமயமாகி காணுமிடமெல்லாம் நிறைந்திருப்பவர்கள். இதனையே தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று பாடுகிறார். இங்கு தூங்கி என்பது உறங்குதல் கிடையாது, தியானம். கண்ணை மூடி சிவ சிந்தனையில் இருத்தல். கண்ணை மூடினாதான் சிவ சிந்தனை வருமா? இல்ல, கண்ணை திறந்துகிட்டு இருந்தாலும் சிவ சிந்தனை வரும். உள்ளம் மட்டும் ஒன்றி இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்லுகிறார். தூங்குதல் என்று உண்மையாக நாம் உயிரோடு உயிர்ப்போடு கண்ணை திறந்து கொண்டு இருந்தால் கூட சிவலோகத்தை தம்முள்ளே கொண்டு வர வேண்டும். அதுபோல் சிவ யோகத்தையும் கொண்டு வர வேண்டும், சிவபோகத்தையும் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது சித்தர்களால் முடியும். அதனைத்தான் தூங்கிக் கண்டார் என்று அவர்களை அவர் உயர்த்தி கூறுகிறார். அந்த தூங்குதல் என்பது தியான நிலை. உலகின் எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்து காணப்படுகிறது என்ன? உயிர். இது சிவ பரம்பொருளின் அணுவின் அண்டம். அதுவே நமது ஆன்மா. இந்த ஆன்மா அடைய வேண்டிய பாதை இறைவன் திருவடி கமலங்கள். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அனைவருமே ஆன்மீக வழியை நாடுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. கடைசி காலத்துல நினைக்கவே மாட்டேன் கடவுள்ன்றவன் கூட கடைசி காலத்துல என்ன சொல்லுவான்? கடவுளே என்ன காப்பாற்றுவான். அந்த கடவுள் என்ற சொல்லையாவது நாம் சொல்லி விடுவோம், ஒரு இடத்துலயாவது சொல்லுவோம். எல்லாரும் இன்வேரியபிளி ஆல், இதுல ஒரு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த உயிர் என்ன அப்படின்னாக்கா, இது சிவனின் பரம்பொருளின் அந்த ஒரு பகுதி. நாமெல்லாம் அதனுடைய பகுதி தான். இதுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவானது அடைய வேண்டிய பாதை இறைவனின் திருவடி கமலங்கள். ஏன்னா வேற சிந்தனைகள் நமக்கு கிடையாது, எந்த ஒரு விருப்புகளும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஜாதி மத பேத எதுவுமே கிடையாது. நீ இறைவா, நான் உன்கிட்ட வரேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் நாம் அனைவரும் சிறப்பான வழியை அடைய முடியும். இது மாதிரி நீங்க ஈஸியா செஞ்சிட முடியுமா? உட்கார்ந்து தியானம் பண்ணுவோமா? தியானம் பண்ணும்போதுதான், எப்படி மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதங்கும் போது மனசு குரங்கு மட்டும்தான் நினைக்கும், மருந்து சாப்பிட. அதே போலத்தான் நாம் எதை செய்யாதேங்கிறோமோ அதை மட்டும் நம்ம மனசு நல்லா கரெக்டா புடிச்சு வச்சுப்போம். எது வேணுங்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு ஜாலியா நம்ம இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். ஆக இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடமாவது அவனை உள்ளோடு நினை, உள்ளன்போடு நினை. அவன் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தா இந்த பற்று தன்னாலே வரும். அது வர்றதுக்கு யாருதான் நமக்கு துணை செய்யறது? எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம கேட்போமா? நம்மளுக்கு அந்த புத்தியே கிடையாது. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். அது யார, திருமூலரா இருக்கட்டும், திருவள்ளுவரா இருக்கட்டும், கம்பனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொல்றதை கேட்க கூடாது. அம்மா அப்பாவை தான் கேட்க மாட்டோம். ஆனா யார் சொன்னா கேட்கலாம்? ஒரு குரு அவசியமாகிறது, குரு அருள் அவசியமாகிறது. வாத்தியார் சொல்றதை எப்படியாவது பசங்க கேட்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு, அது வேற விஷயம். ஆனால் நம்ம காலத்துல எல்லாம் உண்டு இல்ல, குரு அருள். வாத்தியார் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நம்மளுக்கெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டே யாருன்னா, எங்க மிஸ் சொன்னாங்க. குழந்தைங்களை கேட்டீங்கன்னா அம்மா அப்பா சொல்றதை விட்டுரும், தாத்தா பாட்டி சொல்றதை எல்லாரையும் விட்டுரும். மிஸ் சொன்னாங்க. அவங்க மிஸ் சொல்றதுதான் வேத வாக்கு. அதே போலதான் நமக்கும் குரு அருள் அவசியமாகிறது. அப்போ ஒரு சரியான குருவை நாம் அடைய வேண்டும்.
அவருடைய தயவு தேவைப்படுகிறது. அவர்தான் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவி செய்வார். இறைவன் திருவடிகளை குரு அருளோடு பற்றி கொண்டால் ஐம்புலன்களும் நமது கட்டுப்பாட்டிற்குள் வரும். ஐம்புலன்கள் நல்லா தெரியும்ல. நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நாக்கு, அது ஒண்ணு. அதான் முதலாவது நல்லா பேசும். அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுனா கொஞ்சம் கூட அசராம பேச முடியும், நிச்சயமா பேசும். ஒருத்தனை பத்தி புறஞ்சொல்லுன்னா ஜாலியா இருக்கும். நமக்கு நம்மளை பத்தி சொல்லணும் சொல்ல மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். அது பேசுறது மட்டும் செய்கிறதா? நல்ல சொற்களை சொல்லுவதற்கும் நாக்குத்தான் பயன்படுகிறது, அல்ல சொற்களை சொல்லுவதற்கும் இதே நாக்குத்தான் பயன்படுகிறது, தீய சொற்களை சொல்லுவதற்கும் நாக்குத்தான் பயன்படுகிறது. அதோடதான் சரியா போயிடுச்சா? இல்ல, அதுல தசைகள் வேற கிடையாது, அது என்ன வேணாலும் சுழற்சி அடிக்கும். அதே நாக்கு சுவைகளை உணர்கிறது. டேஸ்டா சாப்பிடும். அதுல டேஸ்ட்ல தொங்கியோண்டு உப்பு குறைஞ்சிருச்சு, இல்ல காரம் குறைஞ்சிருச்சு, புளிப்பு உடனே கோபம் வரும். அது பெரும்பாலான ஆண் மக்களுக்கு என்ன செய்வாங்க? தட்டை தூக்கி வீசுவாங்க, உப்பு போட தெரியாதா அப்படின்றாங்க. ஆக இந்த நாக்குங்கிற புலன் பாருங்க, பேசவும் செய்யுது, திட்டவும் செய்யுது, நல்லதையும் பேசுது, கெட்டதையும் பேசுது, இனிமையாக பேசுகிறது, இனிமையாக உண்ணுகிறது. அந்த இனிமையில கொஞ்சோண்டு குறைஞ்சா கூட என்ன பண்ணுது? கோபம் வந்து பட்டுன்னு தூக்கி போடுறோம். இந்த கோபத்திற்கும் இதே நாக்கும் அதிலிருந்து வரக்கூடிய சொற்களுமே காரணமாக அமைகின்றன. அப்போ குரு அருளை தேடி வரும் பொழுது நமக்கு இந்த ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டிற்குள் வரும். நமது உடல் ஒன்று, இது யாக்கை. யாக்கை நிலையாது, இளமை கிடையாது. நாம் இறக்கும் பொழுது பாவ புண்ணியங்களின் பலன்கள் மட்டுமே கூட வரும், வேறு யாரும் வரமாட்டாங்க. அதுபோல சென்ற உயிரும் மீண்டு வராது. இதுதான் உண்மையின் தத்துவம். பல நாள் உறவுகளும் ஒரே நாளில் பறிபோகும். உண்மைதானே? எந்திரிச்சா பாக்குறோம் நம்ம? கிடையாது. அழிந்து போன உடலின் உயிர் எங்கே போனது? யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. மரணமே மனிதனின் மிகப்பெரிய துன்பம். இவ்வாறு இந்த உயிரானது நிலையாது. நிலையாமை என்பதில் இதை கூறுகிறார், உயிர் நிலையாது. இதை பற்றி திருமூலர் அழகாக தனது திருமந்திரத்தில் எடுத்து கூறுகிறார். முட்டை பிறந்தது 300 நாளில், இட்டதுதான் நிலை ஏதேனும் ஏழைகாள், பட்டது பார் மனம் 12 ஆண்டினில், கெட்டது 70 கேடு அறியீரே. அழகா சொல்லிட்டார். முட்டை பிறந்தது 300 நாளில், அறிவிலிகளே 10 மாதங்களில் குழந்தை பறக்குது, 12 ஆண்டுகளில் உலக இயல்புகளை அது தெரிந்து கொள்ளுகிறது. எப்படி இருந்தாலும் வளர்ந்து என்ன பண்ணுது? 70 வயதுக்கு பிறகு தன்னுடைய உயிரை நீத்து விடுகிறது. இது அனித்தியம் தானே? அனித்தியமான இந்த உடல் என்பதை எப்பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று இந்த பாடலில் அவர் நம்மை கேள்வி கேட்கிறார். இறைவன் திருவடிகளே சரணம், அது மட்டுமே அனித்தியமானது, அனித்தியமற்றது என்பதை உணர்த்துவதாக இப்பாடல் அமைகிறது. இப்ப இதுல உயிர் நிலையாமை தான் நம்ம சொல்றோம். யாக்கை நிலையாமை, உடல் இது நிலையற்றது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பு போயிட போகுது. எல்லா உயிர்களும் இறை அருளையும் நலம். ஏன் நலம்? நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு போலாம், போனா போயிட்டு போகுது, எனக்கு என்ன? இறைவனுடைய அருள் எனக்கு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரிதான் இது. இறைவன் அருள் எப்பொழுதும் வேண்டும். அது நீங்க எதை வேணா கும்பிட்டுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். இறைவனே இல்லை என்றால் இயற்கை தான் சக்தி, அதுதான் சக்தி. அந்த அத்துமீறிய சக்தியை யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இந்த யாக்கையை அழியாதே அப்படின்னு நம்ம யாராவது நிறுத்தி வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அது போய்தான் ஆகும். இந்த இறை அருளை ஒரு துணையாக கொள்ளுதல் என்பதற்கு இங்கு கூறுகிறார். இதனை மண் ஒன்று கண்டீர், இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்றி நீர் விழின் மீண்டும் மண் ஆனார் போல் எண்ணின்றி மாந்தர் இருக்கின்றவாறே என்கிறார் திருமூலர். எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாரு. ஒரே மண்ணால் செய்த 2 பாத்திரமா, ஒண்ணு சுடப்பட்டது, மற்றொன்று சுடாத மண். சுடாத மண் என்ன பண்ணும்? மழை துளிகள் படும் பொழுது அப்படியே கரைந்து மண்ணோடு மண்ணாகிவிடும். அதே போலத்தான் நாமும் சுடாத மண் பாத்திரங்களைப் போல இருந்து இறையருளை பெற்று இறையோடு ஒன்றரை கலக்க வேண்டும் என்கிறார். இன்னொன்னு என்ன?
சுட்டது. அந்த சுட்டது என்ன பண்ணும்? உறுதியாகும். ஏதாவது செயல்பாடுகள் ஏற்படும் போது உடஞ்சு சுக்கு நூறா போயிடும். வேற எதுக்குமே அது பிரயோஜனப்படாது. அதைத்தான் இங்கு அவர் கூறுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறையருளோடு ஒன்ற வேண்டும் என்று உணர்த்துகிறார். சென்ற உயிர் மீள்வதில்லை, மாண்டவர் மீண்டும் வாரார். கூற்றம் வந்ததால் மூச்சடங்க பேச்சடங்க உயிர் அடங்கி போனது. பிறப்பும் இறப்பும் பகலும் இரவும் போன்ற நிகழ்வுகள். மன்னரே ஆனாலும் மரணம் நிச்சயம். குடையும் குதிரையும் கொற்ற வாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே குடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வலம் ஆளுயிராமே. என்னதான் மன்னனாக இருந்தாலும், நீ செங்கோலோடு இருந்தாலும், கொற்றவேளாக இருந்தாலும், படை சூழ இருந்தாலும், உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரானது உடற்கூட்டிலிருந்து என்றாவது ஒரு நாள் பறந்து சென்றுவிடும். இதனை எவராலும் தடுக்க இயலாது. இதுவே யாக்கை நிலையாமை என்ற உண்மை பொருளாகும். இது எப்படி வள்ளுவர் சொல்றார்? அவரோட தொகுப்புகள்ல வர்றது, தலைப்பு வர்றதுன்னு சொல்றேன் இல்லையா, பார்க்கலாம். நெடுநாள் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைக்கு இவ்வுலகு. ரொம்ப நாளா இருந்தான். ஆமா சார். நெடுநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இப்படி ஒண்ணு. அடுத்தது, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. வள்ளுவரும் இதைத்தான் சொல்றாரு. ஆனா யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. நம்ம அது வேற விஷயம், அது தனியா வச்சுக்குவோம். ஆனா இந்த உண்மைகளை நாம் என்றாவது ஒரு நாளாவது புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் இல்லையா? மனிதத்தின் இயல்பு வேற. ஆனா இறையருளை பெறுதல் தான் நம்முடைய தலையாய கடமை என்பது எல்லோரும் மறந்துடுறோம். கடைசி காலத்துலதான் நடக்கிறோம். அந்த காலத்திலாவது நினைச்சுக்கோங்கிறது தான் இங்க திருமூலர் சொல்லுவார். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாது. வறுமையோ செல்வமோ ஒன்றும் தாராது, எதுவும் நம்ம கூட வரப்போறதில்லை. திருமூலரும் இதைத்தான் சொல்லுகிறார். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றார்? சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் சொல்றார். அதிகாலையில் தங்கம் உருக்கி வார்த்தது போல் தங்க தாம்பாளம் போல அழகாக அந்த சூரியன் கிழக்கு திக்கில் உதித்து மேலே எழும்பி வருகிறது. ரொம்ப அழகா வரும் அது. அந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காகவும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறதுக்காகவும் நம்ம பல்வேறு இடங்களில இருந்து அதை தரிசித்து அந்த அழகை ரசிக்கின்றோம் இல்லையா? குறிப்பா கன்னியாகுமரியில போனோம்னா சூரிய உதயம் பார்க்கணும்னு போவோம். மேகங்கள் மூடிடும், உதயம் தெரியாது. அங்க இந்த கண்கூசும் ஒளிக்கற்றைகளோடு வரக்கூடிய கதிரவன் அப்படியே மேல வந்து உச்சி வேலை பொழுதில் நடுவுல நின்னு அப்படியே மாலை வர வர மேற்கு நோக்கி சரி மேற்கு நோக்கி போகும் பொழுது அந்த காலையில் இருந்த ஒளியானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அதுக்கப்புறம் இரவு நம்மளை சூழுகிறது. அப்போ இளம் கன்று ஒன்று பிறந்து வளர்ந்து எருதாகி வயோதிகத்தில் இறந்து விடும். இதுதான் எல்லாருக்குமே. அங்கே கன்றுன்னு சொல்றாரு, இது மனிதனுக்கும் பொருந்தும். இதே போல நமது வாழ்வும் நிலையற்றதுதான் என்கிறார் திருமூலர். கீழே உள்ள பாடல், அதாவது கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே வீழக் கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே வீழக் கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார். வியன் உலகோடு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறையும்பதை பார்த்தும் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் நினைக்க மாட்டாங்க. ஒரு குட்டி கண்ணுக்குட்டி பிறந்து அது எருதாக வளர்ந்து அது இறந்து போனாலும் இது நிலையற்ற வாழ்வுதான் என்பதை உணரவே மாட்டார்கள் என்று இளமை நிலையாமையை பற்றி இங்கே எடுத்து கூறுகிறார். நிலையற்ற இளமை சற்றும் உணராமல் இருக்கக்கூடிய இந்த மாந்தர்களை பற்றி மிகவும் வருந்தி இந்த பாடலை அவர் எழுதுகிறார். இளமை பருவம் இனியது, உண்மைதான். விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர். கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த பெண்முலை ஆயிழையார்க்கு கரும்பொத்து காஞ்சிரம் காயும் ஒத்தேனே. இளமை காலத்தில் என்னை ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி கரும்பாய் இனித்த நான் இன்று எட்டிக்காயை கசக்கிறேன். நாள் ஆக வயோதிகம் சூழ சூழ அழகு இளமை எல்லாமே குறையும். இந்த இளமை காலத்தை வீணே அழித்து விடாமல் இறையருள் தேடும் பணியை மேற்கொள்ளும்படி கூறுகிறார். ஆக
இங்கு என்ன சொல்லுகிறார்? நிலையாமையில் உறங்குவது போலும் சாக்காடு என்கிறார் வள்ளுவர். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதெல்லாம் வள்ளுவர் சொல்றார். அதையேதான் இங்கு திருமூலர் வெவ்வேறு வார்த்தை வடிவங்களில் நமக்கு வடித்து கொடுக்கிறார். எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமென், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே. இளமை பருவத்திலேயே இறைவன் ஈசனின் திருநாமத்தை பாடி தொழுது பணிந்து மனமயக்கங்களில் இருந்து விடுபடுங்கள் என்று இந்த பாடல் கூறுகிறது. இதையெல்லாம் இப்ப திருமூல பெருமான் நமக்கு கூறியிருக்கிறார். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் பற்றி நம்ம சொல்றோம் இல்லையா? திருவள்ளுவர் பற்றி கூறுகின்றதை பார்க்கும் பொழுது இவர் வான் சிறப்பை பற்றி கூறுகிறார், புலால் மறுத்தலை பற்றி கூறுகிறார், கொல்லாமை பற்றி கூறுகிறார், கல்வியை பற்றி கூறுகிறார். அனைத்தையும் பற்றி திருமூலரும் நமக்கு தெரிவிக்கின்றார். வான் சிறப்புல வள்ளுவர் பிறந்தக என்ன சொல்வாரு? விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. உண்மைதான். மழை வரல அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே இங்க நடக்காது. பூமியில் புல்லு கூட முளைக்கிறது அப்படிங்கிறார். ஆனா இவர் யார்? இவர் ஒரு சித்தர். இறைவனை நாடி நாம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவரே திருமூல பெருமான். இவர் வான் சிறப்பை எப்படி கூறுகிறார்? அமுதூறு மாமழை நீர் அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும், கமுகூறு தெங்கு கரும்பொடு வாழை அமுதூறும் காஞ்சிரை ஆங்கே ஆகுமே. மழை வர்றதுனால மிக நிறைய மரங்கள் வளருகின்றன, கரும்பு போன்றவை வருகின்றன, கமுகு எல்லாமே வருது, வாழை பாக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்களும் வளருது. அது கூட என்ன வருது? எட்டி மரமும் அது கூட தான் வருது. எட்டி மரம் கூட இந்த வான்மழையால் தான் வருகிறது என்பதை நமக்கு கூறுகிறார். இதை எது கூறுகிறார்? எட்டி மரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வருதுன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆனா மனிதர்கள் என்ன செய்யறோம்? எப்பயுமே நம்மளே டிசைனா சிந்திப்போம், டிசைனா பழகுவோம், எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதுதான் எட்டி. மழையின் அழகான சொற்களாக வள்ளுவர் கூறுவது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்றும் கூறுகிறார். அந்த வான் சிறப்பை இங்கு நமக்கு திருமூலரும் கூறியிருப்பது செறிவுமிக்க கருத்தாக கொள்ளப்படுகிறது. கல்வி குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியாமிரும் கல்வி கற்றேன். இங்கும் திருமூலர் இறையருள் பற்றி மட்டும் ஆன்மீகமாக கூறுகிறார். உடல் பெற்றதன் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன், உடலில் உயிர் பொருந்தி நிறைந்து இருப்பதையும் நான் அறிகின்றேன். எனவேதான் தேவனாகி இறைவனை என் உள்ளத்தில் பதித்து அவன் என்னுள்ளே இருக்கிறான் என்பதை அறிந்து அந்த ஞானத்தை பெறுவதற்காக கல்வி கற்றேன் என்கிறார். கல்வி என்ற பொருளின் கீழே இந்த பாடலை திருமூலர் இயற்றியிருக்கிறார். கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்தில் ஓர் கண்ணுண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயல் உளவாகுமே. இது என்ன பொருள்? மேலான கல்வியாளர்கள், மிகுந்த அறிவாளிகள், நிறைய நூல்களை பயின்றவர்கள், அவர்களுக்கு ஞான கண் உண்டு. இவர்களே தாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு விளக்குவார்கள், அவங்களால முடியும். இதனால் மற்றவர்களும் தம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஞான கண்ணை உணர முடியும் என்கிறார். வள்ளுவர் என்ன சொல்றார்? கண்ணுடையர் என்போர் கற்றோர் நட்டார். இங்க அவரே அதைத்தான் சொல்றார். கண் என்பது நமது ஞான கண், மூன்றாவது கண்ணை சொல்லுவோம் இல்லையா, அதை திருமூலர் இந்த பாடலில் கூறுகிறார். ஆனா இங்க இதை திருவள்ளுவர் என்ன சொல்றார்? கண்ணுடையர் என்போர் கற்றோர். நாம் என்ன சொல்லுவோம்? கண்ணுன்னா நமக்கு பாக்குற கண் அப்படின்னு நினைச்சுக்கோம். இல்ல, அதனை தாண்டிய மூன்றாவது கண்ணை இங்கு திருவள்ளுவரும் நமக்கு காட்டுகிறார். கல்லாமை பற்றியும் கூறியிருக்கிறார். என்ன கல்லாமை? இங்கு இறைவன் மேல் பக்தி கொண்ட அனைவரும் கற்றவர்கள் என்கிறார் திருமூலர். இது ஆன்மீக வழியாகிறது. இறை இன்பம் காண இயலாதவர்கள் கற்றவர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லாதார் நெஞ்சத்துள் கடவுள் நில்லான் என்கிறார் திருமூலர். அறிவெனப்படுவது அவன் அருள் நாடலே,
கல்வி கற்றால் அறிவு வரும். நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். படிச்சா உனக்கு அறிவு வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த அறிவு எங்கேருந்து வருது? அறிவெனப்படுவது அவன் அருள் நாடல் என்கிறார் திருமூலர். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. கேட்கணும்னு அவசியமே இல்லை. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லவராம். கல்லாத மூடர் கருத்தறியாரே. ஞான கல்வியை பெறாதவர்கள் மூடர்கள். இவர்களை பார்த்தாலும் பாவம், அவர்கள் சொற்களை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அறிவற்றவர்களுக்கு அவர்களை போன்ற மூடர்களே சமத்துவமாக கருதப்படுவார்கள். அவர்கள்தான் நண்பர்களாகவும் இருப்பார்கள். ஆகையினால் நீங்கள் அறிவுள்ளவர்களோடு உங்களுடைய இணக்கமான நட்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இறையருள் நாடி செல்லும் வழியினை உங்களுக்கு கூறுவார் என்கிறார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து வரும். இன்னும் 2 நிமிஷத்துல அப்படியே ஒரு நிறைவுக்கு வந்துருங்க. வந்துருச்சு சார், வந்துருச்சு. இதை போல அரசியல் பற்றியும் அவர் கூறுகிறார். ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அழகாக நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுல அரசனுடைய பண்புல ஒண்ணுன்னா நடுவு நிலைமை. நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் அவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் இந்த ஞான சித்தர். நடுவு நிலைமையை நல்ல ஞான நிலை, இதை தவறாமல் இருக்கக்கூடியவன் ஞானி என்று கூறுகிறார். இவற்றை தவிர திருமூல பெருமான் பொறையுடைமை, பெரியாரை துணை கோடல், கல் உண்ணாமை, வாய்மை, கூடா ஒழுக்கம், புறம் கூறாமை, ஊழ் போன்ற பல தலைப்புகளிலும் மிக அரிய பாடல்களை நமக்கு அளித்திருக்கிறார். காலம் கருதி நான் எனது சொல்லாடலை நிறைவு செய்கிறேன். இதில் ஏதேனும் குற்றங்கள் இருப்பின் அனைவரும் மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு விடைபெறும் உங்கள் மணிமேகலை. நன்றி. சிறப்பாக உரை வழங்கிய நல்லதொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக இன்றைய நிகழ்வை சிறப்பாக்கிய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் முனைவர் மணிமேகலை அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம்முடைய நீதியரசர் நடராசர் அவர்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பேரவையில் சிறப்பு விருந்தினர் முனைவர் மணிமேகலை அவர்கள் திருமூலரும் திருக்குறளும் என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறார். இப்பொழுது நமது பேரவையில் சிறப்பு விருந்தினருக்கான உரைக்கான நேரம் 30 நிமிடம்தான் என்று வரையறுத்திருக்கிறார்கள். அது நமது சிறப்பு விருந்தினருக்கு சொல்லப்பட்டதா இல்லையா என்பது தெரியவில்லை. அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது திருமூலரும் திருக்குறளும் என்பதாகும். ஆனால் 30 நிமிடம் பேச வேண்டிய சிறப்பு அழைப்பாளர் மணி 5:25க்கு உரையை தொடங்கி 5:52 வரை முழுமையாக திருமூலரின் படைப்பை பற்றி தான் பேசினார். ஆக 6 மணிக்கு முடிக்க வேண்டியவர் 6:08 வரை பேசியிருக்கிறார். ஆமா, ஆனால் திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கான நேரம் மிக மிக குறைவாகவே இருந்தது. பெரும்பாலும் அவர் ஆன்மீகத்தையே பிரதானப்படுத்தி பேசிவிட்டார். அதில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல கருத்துக்களையும் அவர் சொன்னார் என்பதை நான் பதிவு செய்வது எனது கடமை என்று நினைக்கிறேன். திருமூலர் இறைவனை எங்கேயும் தேடாதே, அவன் உன்னுள்ளே இருக்கிறான் என்று சொன்னார் என்றார். அதோடு கடைசியில் சொல்லும்போது எந்த மனிதனும் கடவுளே என்று ஒரு நாள் அனைவரும் சொல்லத்தான் செய்வார்கள்.
அதில் சந்தேகமே இல்லை என்று அம்மையார் சொன்னார்கள். இது அந்த திருமூலர் கருத்துக்கும் இந்த கருத்துக்கும் முரண்பாடாக நான் காண்கிறேன். அதோடு திருமூலர் இறைவனிடம் ஆசை வைக்காதே என்று சொன்னார் என்று சொன்னார். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அவன் சிவனை பற்றி பேசியிருக்கிறான். சிவனிடம் எல்லோரும் தஞ்சமடைய வேண்டும், சிவனை இறைவனாக வணங்க வேண்டும் என்று சொல்வது எனக்கு அது முரண்பாடாகவே தெரிகிறது என்பதை சொல்கிறேன். ஆனால் நமது இந்திய பிரதமர், மேனாள் பிரதமர் நேரு அவர்கள் சொன்னார்கள், அவர் உலகம் அறிந்த ஒரு நாத்திக தலைவர். அவர் சொன்னார், ரெஸ்பெக்ட் காட், டோன்ட் டிஸ்டர்ப் காட் என்று அவர் சொன்னார். எனவே கடவுளை பற்றிய இந்த கணிப்பு என்பது அம்மையார் சொன்னது போல எல்லா மனிதனும் ஒரு நாள் கடவுளே என்று சொல்லித்தான் ஆவான் என்று சொன்னது உண்மையான நடைமுறைக்கு எதிரான ஒரு கருத்து என்பதை மிக பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்தில் ஜனத்தொகையில் நாத்திகர்கள் எண்ணிக்கைதான் பெரும்பான்மை உள்ளது என்பதை அம்மையாருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாடுகளில் நாத்திகர்கள் எண்ணிக்கை கடவுள் நம்பிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதோடு 70 விழுக்காடு 80 விழுக்காடு நாத்திகர்கள் வாழும் நாடுகள் பல இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்பதையும் அம்மா அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதோடு ஆங்கிலத்திலே வந்த ஒரு மாத இதழிலே சமீபத்தில் சொல்லப்பட்ட விஷயம், இங்கிலாந்து நாட்டிலே 2040 சர்ச்சுகளே இருக்காது என்கிற கட்டுரை வெளிவந்தது என்பதையும் நான் அவரது நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே இந்த பேரவையில் கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்துகின்ற உரை அனுமதிக்க கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அது காமராசருக்கும் தெரியும். இங்கே கடவுள் பிரச்சாரம், மத பிரச்சாரம் கூடாது என்பதும் இந்த பேரவையில் விதிக்கப்பட்டிருக்கிற விதிகளிலே ஒன்று என்பதையும் மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் அம்மையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கடவுள் நம்பிக்கையை இங்கே புகுத்த வேண்டாம். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு உரியது. திருமூலரின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை ஒரு பெரிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகமே அதை தன்னுடைய கொள்கையாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது. திருமூலர் கருத்துக்களில் இன்னும் ஏராளமான கருத்துக்கள் கடவுள் நம்பிக்கையை தவிர்த்து பல கருத்துக்கள் உள்ளன. அவைகளை அம்மா அவர்கள் பிரதானப்படுத்தி பேசியிருந்தால் இன்னும் நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்திருப்பேன். இருந்தாலும் உங்களுடைய திறமையில், புலமையில், அறிவில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. உங்களை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா வாழ்த்துறையுடன் கூடிய தங்களுடைய கருத்துரையையும் கேட்டு மன நிறைவடைகிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் திருவண்ணாமலை தந்த கொடை திருக்குறள் காமராசர் ஐயா. வாருங்கள் ஐயா. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வானம் பெரிது. முனைவர் மு. மணிமேகலை அவர்கள் தமிழ் ஆர்வலர், பேராசிரியர், தமிழ் மாமணி, குறள் நெறி காவலர், விலங்கியல் துறை பேராசிரியர் ஓய்வு. அவரு இன்னைக்கு திருமூலரும் திருக்குறளும் என்ற தலைப்புல ஒரு
நல்ல உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு மாதிரி. நான் அகத்தியரை பார்ப்பதற்காக வருகிறேன்னு வந்தவர், அவரு மாடுகள்லாம் அழுகிறத பார்த்துட்டு, ஏன் மாடுகள்லாம் அழுது சுற்றி ஒரு மனிதன் கீழே படுத்து கிடக்குறான், மாடு ஏன் அழுவுதுன்னு பார்க்கும்போது, இந்த மாட்டை மேய்த்தவன் இறந்து விட்டான், அதனால் மாடுகளுக்கு தாங்க முடியவில்லை, மாடுகளை அழுகையை அடக்குவதற்கு அவனுக்கு உபாயம் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த மாடு தன்னுடைய உடலை விட்டு இந்த மாட்டுக்காரனாக இருக்கிற மூலனுடைய உயிரிலே போய் சேர்றாரு அப்படின்றது கருத்து. அது கதை. அப்படியே மாலையிலே மாடுகள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுது, அதுக்கு பின்னாடியே போறாரு. அது கடைசியாக இருக்கிற வீட்டுல மூலனுடைய மனைவி அவள் கையை வந்து பிடிக்க, நான் என் கையை பிடிக்காதே, நான் உன் கணவன் கிடையாது அப்படிலாம் சொல்லி ஊரார்கள் பஞ்சாயத்தை கூட்டி பேசும்போது தான் இவன் பேசுற விஷயத்துக்கும் மூலன் பேசுற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால் நான் வரவில்லை. அவன் தான் சொல்றான், நான் என் உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே தங்கி 3000 பாடல்களை எழுதியதாக வரலாறு. இதுதான் திருமூலனுடைய வரலாக இருக்கிறது. இது சித்தர் மரபில் அறிவியல் நோக்கில் திருக்குறளுக்கும் திருமந்தலுக்கும் மிகச் சிறந்த அறநெறிகளையும் ஆன்மீக உண்மைகளையும் உணர்ந்த இருபெரும் சான்றவர்கள் அவர்கள். இவ்விருவரின் சிந்தனைகளை ஒன்றொன்று எவ்வாறு ஒத்திருக்கின்றன என்று வேறுபடுகின்றன என்பதை அதுல சில விஷயங்கள்லாம் அப்படியே சொன்னாங்க. இருந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கம், இல்லற வாழ்க்கை, அரசியல் மற்றும் உலகியல் அறங்களை மையமாக கொண்டது ரெண்டுமே. 1330 குறட்பாக்களையும் 3 பிரிவுகளாக அறம், பொருள், இன்பம் பிரிக்கப்பட்டுள்ளன. பொதுவான மனித அறங்களை எந்த மத சார்பும் இன்றி தமிழ்நாடு அரசு தமிழச்சுத்துறை உலகிற்கும் பொதுவான முறையில் எடுத்து இயம்பி அதையெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த பழங்களையெல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு சென்ற அரசு அதுக்கு ஒரு பெரிய நிதியெல்லாம் ஒதுக்கிட்டு போனாங்க. சைவ சித்தாந்தம், யோகக்கலை, மருத்துவம் மற்றும் ஆன்மீக மூர்த்தி ஆகியவற்றை விளக்கும் சித்தர் இலக்கியம் திருமூல மந்திரம் 3000 பாடல்களை கொண்ட தமிழ் 3000 என்று அழைக்கப்பட்ட பெரும் நூல். ஆனால் உடம்பை வளர்ப்பது, உயிரை வளர்ப்பது என்ற யோக நெறியையும் சிவபெருமான் வழிபாடும் மெய்யியல் தத்துவங்களும் அழகாக பேசுகிறது. ஆனால் ஔவையார் ஒரு கருத்தை சொல்றாங்க பாருங்க. ஔவையார் தனது பாடலில் தேவர் குரலும் திருநான் மறையும் என்று இவ்விரு நூல்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற திருமூல மந்திரத்துல அவர் வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் எழுதினாரு, 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமூல திருமந்திரம் 10 திருமுறைகள்ல அது ஒரு மந்திரம், அது ஒரு முறையாக வைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்தாலும் கூட எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் தள்ளுவன தள்ளி கொல்லுவன கொல்லுங்கள் என்று சொன்ன நம்முடைய நீதியரசர் ஐயாவை போல நாமளும் எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கின்னு அடுத்த முறை ஒரு நல்லதொரு தலைப்பிலே நல்லதொரு வழியை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அம்மா அவர்கள் ஒரு சிறந்த நம் மீது நம்முடைய குழுவின் மீதும் மிகுந்த அன்பையும் அக்கறையும் கொண்டவர்கள் என்பதை சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இடையில அவங்களுக்கு அந்த கால் முறிந்ததால ரொம்ப நாள் அவங்களால எந்திரிக்க முடியல. அது அந்த படுக்கையிலே இருந்துட்டு அப்புறமேல திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை கார்லயே பேசினாங்க, அப்புறம் ஒரு நாள் பண்ணாங்க. அப்படி நல்ல ஒரு சிந்தனையாளர், அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய திருக்குறள் காமராஜர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இணையத்தினுடைய இடையூறுகளை நாளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க இருக்கின்ற மாணமிகு சகோதரி மணிமேகலை ஜானகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு சிங்கப்பூர் முனைவர் தேன்மொழி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் ஜானகி அம்மாள். அனைவருக்கும் என்னுடைய இனிமையான ஒரு குழுமையான
மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா மணிமேகலை அவர்கள் பேசிய உரை பாதிலேயே நான் ஐயா அவர்களிடம் சொல்லியிருந்தேன். அதாவது உரை தலைப்புக்கு தொடர்பா இருக்கிறதா என்பது போல நான் காமராஜர் ஐயாவிடமும் பேசியிருந்தேன். ஆனால் அதன் பிறகு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவங்க பேசினது திருவள்ளுவரையும் திருமூலரையும் ஓரளவுக்கு தொட்டு பேசின மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஜாதி மத பேதங்கள் இன்றி அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அம்மா கூறிய உரை அருமை அம்மா, வாழ்த்துக்கள். அதே போல எனக்கு தெரிந்த விதத்தில் திருவள்ளுவரும் திருமூலரும் ஒரு சில இடங்களில் எனக்கு சேர்ந்து வருவது எனக்கு தெரிஞ்சது. திருமூலர் சொல்றாரு, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்றது. அதாவது நம்ம உடலை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே இதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே உண்ட உணவு செரித்த பின் உண்ணுபவனும் பசித்த பிறகு உண்ணுபவனும் அவனுடைய உடம்புக்கு மருந்தே வேண்டாம் என்று 2 பேருக்கான ஒரு ஒற்றுமை இந்த இடத்துல பேசும்போது எனக்கு தெரிந்தது. இதன் அடிப்படையில் அம்மா அவர்கள் பேசிய உரை அருமை. அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி அம்மா. நாளை சிரிக்கவும் சிந்திக்கவும் இருக்கிற ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, தொடர்ந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் மின்னல் வேகத்தில் பேச வல்லமை பெற்ற முனைவர் சிங்கப்பூர் தேன்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆயத்த நிலையில் இருக்குமாறு புரவலர் சம்பத்குமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அன்பு தமிழருக்கு என் மறு வணக்கம். பொதுவாக அந்த சித்தர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தா இது என்பது போன்ற கதைகளுக்கு மூலன் என்று எப்படி பெயர் வந்தது, இது போன்ற கதைகள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவையாக இருந்த போதும் அந்த சித்தர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த காலகட்டத்தை, கடவுள் நம்பிக்கையுடைய காலகட்டத்தை ஒப்பிடும் பொழுது, இது அடிமட்டத்தில் சாதி மத வேறுபாடற்ற ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமே கோயிலுக்குள் செல்ல முடியும், அவர்கள் மட்டுமே வழிபாடு செய்ய முடியும், மற்றவர்கள் அந்த மந்திரத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்கிற கட்டுப்பாடுடைய ஒரு குறிப்பிட்ட சமூக வட்டத்திற்குள் இயங்கிக் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கையை உடைத்தெறிந்தவர்கள் சித்தர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. நட்ட கல்லை சிவன் என்று நம்பி 4 புஷ்பம் சாஸ்தி அதில் மந்திரத்தை முணுமுணுக்கின்றீர்களே, நட்டகல்லும் பேசுமோ என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சித்தர்களுடைய பகுத்தறிவு கருத்துக்களாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்குள் அடங்கி கிடந்த அந்த கடவுள் நம்பிக்கையை உடைத்து பொது வெளியில் கடவுளை காண வேண்டும், உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறது என்ற உள்நோக்கு பார்வையை கொண்டு வந்தவர்கள் சித்தர்கள். அந்த வகையில் சித்தர்களை பற்றி நாம் பகுத்தறிவு சம்பந்தமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றபடி அவர் நீதியரசர் அவர்கள் மிக அழகாக பேசினார். முனைவர் மணிமேகலை அவர்கள் மிக அழகாக கருத்துக்களை தொகுத்து வழங்கினார். பெரும்பான்மையும் திருமூலரை பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இறுதி நேரத்தில் தான் திருக்குறளோடு இணைக்கப்பட்டது. அடுத்த முறை பேசும் பொழுது இன்னும் செம்மைப்படுத்தி பேசுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். முனைவர் மணிமேகலை அவர்களுடைய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை நீதியரசர் கூறிய போதும் மிகவும் பண்புடனும் மிகவும் அருமையான நாகரிகத்துடனும் கூறினார். அவருடைய கருத்தையே நான் வழிமொழிந்து அமைகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய முனைவர் தேன்மொழி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு வளர்மதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆயத்த நிலையில் இருக்குமாறு கவிஞர் எமிமால் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் வளர்மதி. வளர்மதி பேசுறீங்களா? வளர்மதி டீச்சர் இப்பதாங்க வராங்க. அவங்க கொஞ்ச நாள் போகட்டும் பேசுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள எப்பயுமே தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க கவிஞர் எபிமால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆயத்த நிலையில் இருக்குமாறு அப்போ CPH 2553 என்ற இணைப்பில் இருக்கிற சகோதரி ஆயத்த நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் கவிதாயினி எமிமால். அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா.
இந்த திருமூலரும் திருக்குறளும்ன்ற உரை வந்து நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எடுத்து பேசுனீங்க. இது திருமூலர் வந்து சித்தர்ன்றதுனால அதை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உடம்புன்றது ரொம்ப பொதுவானது. அதனால உடம்ப பத்தி நம்ம எப்படி அக்கறையா வச்சுக்கணுமானா, அதை வச்சு நம்ம எப்படி கடவுள் நிலையை அடையலாம்ன்றது வந்து சித்தர்களோட கருத்து. அதை வந்து அவங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு நிஜமாவே சித்தர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா சௌந்தரராஜன் நாவல்ல வந்து சக்தின்னு ஒரு நாவல் வரும். 1, 2, 3ன்னு. அதை வச்சுதான் சித்தர்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தர்கள்னா சித்தம் அற்றவர்கள். அவங்களோட சித்தம் இல்லாம சித்தம் எல்லாம் சிவன்மயம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டதை எதுவுமே பேசக்கூடாதுன்றது இங்க ஒரு நியதி. அதனால அது மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த உடம்ப பத்தி சொன்னதுல. நான் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், பாலாவோட டைரக்ஷன்ல வந்த படம். அதுல வந்து பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, அந்த பாட்டு கேட்டோம்னாலே எனக்கு அந்த அது என்ன சொல்லுவாங்க, உடம்பு புல்லரிக்குதுன்ற மாதிரி அந்த உடம்போட நிலையாமை பத்தி அந்த பாட்டோட வரிகள் உங்களுக்கு டைம் இருந்தா அதை கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாட்டு. அதனால வாழ்த்து வந்து உங்களோட உரை ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. நன்றி, அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியம்மா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் இந்தியமால் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, ஓப்போ சிபிஹெச் 2553 என்ற இணைப்பில் இருக்கும் சகோதரி பேச விரும்பினால் பேசலாம். மகிழ்ச்சி. இன்றைய தொடர்ந்து தொகுப்புரையாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் திருமதி அன்னபூரணி அம்மாள் அவர்கள். வாருங்கள் திருமதி அன்னபூரணி, வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா மணிமேகலை அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகள், இன்னைக்கு குழந்தைகளே பங்கேற்கலன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குழந்தை இன்னைக்கு நான் தான் குழந்தை. எல்லாரும் என்னுடைய குழந்தைங்க தான் சார். நான் தான் கொள்ளுப்பாட்டியாச்சேன். அதாவது இன்னைக்கு வந்து திருமூலர் அவரை பத்தி, அதாவது திருமூலரும் திருக்குறளையும் பத்தி ரொம்ப அருமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது திருமூலர் வந்து ஆன்மீகத்தை வந்து சார்ந்தவர் அப்படிங்கிறது அவர் பேச்சுல இருந்தே தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இவர் திருமந்திரம், அதாவது அவர் எழுதினது வந்து திருமந்திரம் சொல்றாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால அது வந்து 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் நம்பி ஆண்டார் நம்பி அவர்களால் தான் இவருக்கு திருமூலருங்கிற பேர் வந்ததுங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்கடுத்தது அந்த ஆங்கிலை செல்வன் அந்த இதுல போய் அவர் அதாவது சித்தரா இருக்கிறதுனால போய் அங்க போனோடனே அந்த மனைவி அவளை பார்த்தோன்னா, ஏன் நான் கணவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்து ரொம்ப இதுவா இருந்தது, அதாவது நகைச்சுவையா இருந்தது அவர். ஏன்னா அவர் தன்னுடைய உருவத்தையே மாற்றிட்டு போறதுனால அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த திருமூலர் என்ற பெயர் வந்த காரணத்தை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்புறம் 12 திருமுறைகள்ல இது வந்து 10வது திருமுறை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால இது வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளம் வந்து திருக்கோயில், நம்ம உள்ளம்தான் ஊற்றுவது. அந்த உள்ளத்துல வந்து எப்படின்னா இருக்குன்னா, நம்ம என்னென்ன இது பண்ணணும்னா மூச்சு பயிற்சி, இறையருள் சிந்தனை, அறிவை பயன்படுத்துதல், இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா அந்த ஆண்டவனை இது பண்ணலாம் அப்படின்னாங்க. இறைவனை வெளியில தேடக்கூடாது, நம்ம உள்ளத்திலேயே தேடலாம். அப்படின்னா அந்த இறை வந்து அன்பும் சிவமும் சேர்ந்தது. அதாவது அன்பே சிவம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, அறிவே தான் இறைவன் அப்படிங்கிறது. அந்த அறிவுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிறது அழகா சொன்னாங்க. அடுத்தது வந்து பரம்பொருள் வந்து என்னைக்கும் ஒண்ணுதான். அந்த பரம்பொருளுக்கு வேற்றுமை கிடையாது. கடவுளிடம் வந்து எப்போதுமே ஆசை வைக்காது. அப்படி அந்த ஆசைங்கிறது புறப்பயிற்சி, அன்புங்கிறது உள்ள அகப்பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருக்குறள்ல வந்து அதிகாரங்கள் இருக்கு. ஆனா திருமூலர் வந்து 9 தந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை கல்வி, கல்லாமை, பிறன்மனை நோக்காமை, அந்த மாதிரி வரிசையா வரும்போது ஒரு 9 இது அவர் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதனால மூச்சு பயிற்சி மூலம் நாங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து உள்ளன்புடன் வந்து நம்ம கடவுளை தொழுதோம்னா
ஞான குருவாக அமைந்த அவன் வந்து இறைவன் வந்து வழிகாட்டுவான் அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. இதனால வந்து கர்ம வினைகள்லாம் நமக்கு தீர்ந்துடும். அப்புறம் பாச பிழைப்பை நீக்கினால் ஞான குரு வழிகாட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சிவயோகம் கண்ட சித்தர்கள் அந்த மாதிரி 36 தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. சென்ற உயிர் வந்து திரும்பி வராது, மரணமே மனிதனின் பெரும் துன்பம் அப்படிங்கிறத சொன்னாங்க. சுட்ட மண்பானை வந்து உறுதியா இருக்கும், சுடாத மண்பானை வந்து உடைஞ்சு விடும்ங்கிறத சொன்னாங்க. அதாவது மனிதர்கள் வந்து நிலையற்ற வாழ்வு என்பதை உணர மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படின்னு என்னைக்கு இருந்தாலும் பிறப்புன்னு இருந்தா இறப்பு நிச்சயமா உண்டு அப்படிங்கிறத மனிதர்கள் உணர வேண்டும். அப்புறம் வான்மழையால் தான் தாவரங்கள்லாம் உயிர் இருக்கு, திருமூலர் அப்படின்னு படைப்புகளும் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரின் குரலையும் ஒப்பிட்டு ரெண்டுத்தையும் அழகா ஒவ்வொரு இதையும் அழகா எடுத்து சிறப்பு அறியாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அம்மா நன்றி ஐயா. சிறப்புமா, சிறப்பு. சிறப்பான தொகுப்புரையாக வாழ்த்துறை வழங்கிய திருமதி அன்னபுண்ணியம் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய கலந்துரையாடுவோம் பேரவையில் நம்முடைய பேரவையில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தவிர்க்க அன்போடு வேண்டுகிறோம். இனி மூன்றாவது நிகழ்ச்சியினுடைய 2ஆம் பகுதியினுடைய நிறைவாக காணல் உரை வழங்குவதற்கு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் முனைவர் கா. மணிமேகலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். காணல் உரையில் தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனுபவங்களை பற்றியும், இந்த நிகழ்வு ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெற தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் வழங்குமாறு பேராசிரியர் முனைவர் கா. மணிமேகலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்களம்மா. நன்றி ஐயா அவர்கள். திரு நடராசன் நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முரண்பாடான கருத்தாக இருக்கிறது, இது சமயம் சார்ந்ததாக தெரிகிறதுன்னு சொன்னாரு. நான் சமயம் சார்ந்து பேசுபவள் இல்லை, அதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 2வது, சித்தர்கள் எல்லாருமே சிவனைத்தான் சொல்லுகிறார்கள். நம்மளுக்கு அது உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இறைவனை பற்றி நான் பேசவில்லை, அவர் சொன்ன கருத்துக்களை நான் தெரிவித்தேன், அவ்வளவுதான். ஆக அவர் கூறியபடி எனக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு இறைவனும் அப்படின்னு கிடையாது. நான் இயற்கை அப்படின்னு அதுக்குதான் சொன்னேன். இறைவனை யார் வேணாலும் எந்த உருவத்துல வேணாலும் வழிபடலாம், அது நம்மளுடைய இஷ்டம். எனக்கு முருகனை பிடிக்குது, அந்த அழகு பிடிக்குதுன்னா முருகன் சொல்ல போறாங்க, இல்லையா பெருமாள்னு சொல்ல போறாங்க, இல்லையா வேற ஏதோ ஒரு இறைவனை சொல்லுவார்கள். அது எல்லாமே என்னன்னா ஆற்றல், இறை ஆற்றல்ங்கிறது இயற்கையின் ஆற்றல், அவ்வளவுதான். இதைத்தான் நான் நம்புகிறேன். ஆனா சித்தர்கள்னு வரும்போது அவர்கள் சிவனை மட்டுமே குறிப்பிடுவார்கள் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்தேன். தவறாக எண்ண வேண்டாம், உங்கள் கருத்துக்கு மறுப்பு ஏதும் கிடையாது. நான் எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து இந்த பதிவில் பேசவில்லை. திருமூலர் அவர்கள் கூறிய கருத்துக்களை மட்டுமே தங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்படி தவறாக நீங்கள் நினைத்தால் மன்னித்துக் கொள்ளவும். எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னு சொன்னாக்கா, திருக்குறளை பத்தி கடைசியில தான் சொன்னேன், ஒரு 8 நிமிஷம் பேசியிருப்பேன்னு சொல்றீங்க. உண்மைதான். ஏன்னா முதல்ல நான் திருமூலரை பத்தி படிக்க ஆரம்பிச்சதே இப்ப சமீப காலத்தில் தான். படிக்கும் பொழுது 3000 பாடல்கள்ங்கிறதும் இவருடைய 1330 குறள்கள்ங்கிறதும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்து பார்த்து படிப்பதற்கு கால அவகாசம் கிடையாது. நான் இப்ப படிக்க ஆரம்பிச்சதுனால அதுல ஒரு ஈடுபாடு வந்து இன்னைய தலைப்புக்காக நான் அதை கூறினேன். திருமூலர் பத்தி எனக்கு உண்மையிலேயே தெரியாது, திருமூலர் ஒரு சித்தர் அவ்வளவுதான் தெரியும். ஆனா இப்ப படிச்சு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தவறான கருத்துக்களாக நீங்கள் கருதினால் அதற்கும் நான் மன்னிப்பு கோருகிறேன். இனி இந்த மாதிரி தவறுகள் நிகழாது என்று தங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நன்றியோடு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, சிறப்பு. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. இனி 3ஆம் பகுதி நிகழ்வினுடைய 3ஆம் பகுதி. இன்றைய சிறப்பாக உரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் புலனம் வழியாக அனுப்பி வைக்கப்படும். இன்றைய நிகழ்வுடைய தொடர் வருகையாளர்கள், குரலும் பொருளும் வழங்கியவர்கள், இசைப்பாடல் வழங்கியவர்கள், நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்றிதழை வடிவமைக்கின்ற சாமிலி அம்மா அவர்கள் அனைவருக்கும் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும்.
இனி வருவது நாளைய நிகழ்வு பற்றிய ஒரு அறிவிப்பு. நாளை நிகழ்வு எண் 2179. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் நெல்லை குரல் சிகரம் பூ ஜானகி அம்மா அவர்கள். பகுத்தறிவு சிந்தனையாளர் அம்மா அவர்கள் நாளை எடுத்துக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு இணையத்தின் இடையூறுகள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க இருக்கிறார்கள். அனைவரும் நாளை கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நிகழ்ச்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் தமிழியலன் கண்ணம்மா அவர்களுக்கும் தொடர் வருகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.